ஹை ஃப்ரெண்ட்ஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிஐஎஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. யங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா, ஷார்ட்டாக ஒய்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். எனி டிகிரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி ஆஃப் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஓகேங்களா. அப்புறம் பிஇ பிடெக்கில் என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சிருக்கலாம் ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எம்பிஏ இல்லைனா ஈக்குவலண்டாக படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. இந்த டிகிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% வந்து மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும். நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ என்ன ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்பர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெனுமரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்க்கு வந்து எங்கேயெல்லாம் வந்து தேவைப்படுதோ ஓகேங்களா. அதாவது நீங்கள் தமிழ்நாடு இல்லை கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போட்டாலும் வேரியஸ் லொக்கேஷனில் இந்தியாவில் எங்கே போஸ்டிங் போட்டாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி வில்லிங் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ஃபர்தர் வெரிஃபிகேஷன்ஸ் கால் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட், ரிட்டன் அசஸ்மெண்ட், டெக்னிக்கல் நாலேஜ் அசஸ்மெண்ட், இன்டர்வியூ எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸட்ரானா என்னன்னா அது வந்து பிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணும் என்னென்ன ஸ்டேஜ்லாம் வந்து நம்ம வைக்கலாம் அப்படி, அதாவது என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிஐஎஸ் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ப்ராசஸ் இருக்குது, அது பிஐஎஸ் தான் முடிவு பண்ணும் சரிங்களா. அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஓகேங்களா, நம்ம சொன்னோம் 2 இயர்ஸ் வரைக்கும் தான் அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்டு 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேபி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனுமரேஷன் வந்து நம்ம சொல்லிட்டோம் 70,000 பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் டிஏடிஎல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். உங்களுக்கு அந்த பே ஸ்கேல் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க, சேலரி மட்டும் கொடுத்துருவாங்க. மற்றபடி நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் சரிங்களா. அப்புறம் லீவு, ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதர் அசைன்மெண்ட்லாம் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணுறது. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்படிலாம் போயிட்டு இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே போகணும், ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன், ஒய்பி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகணும்னு சொல்லிட்டு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 5, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் கிளியராக ரெஃபர் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நோ ஃபீஸ் ரெக்கர் டு பே பை த அப்ளிகேன் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா அந்த மெயிலுக்கு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஹிந்தி வெர்ஷன்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 5, 2025 தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.